வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் ரிப்பீட் ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்த்துருக்கிறத பற்றி அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டியூப்ளக்ஸ் வீடுங்க, 2 BHK டியூப்ளக்ஸ் வீடு ஒன்று நமக்கு சேல்ஸ் வந்துருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு படப்பை டு உரகடம் வந்தோம்னா சிறப்பனஞ்சேரி, நம்ம சிறப்பனஞ்சேரியிலேருந்து உள்ள நாவலூர் பஸ் ஸ்டாப். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாவலூர் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த காலேஜை தாண்டி 1 கிலோமீட்டர். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து சிறப்பனஞ்சேரி பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 2.25 கிலோமீட்டர் வரும். ஸோ நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. நமக்கு 38க்கு 64, ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். நார்த் ஃபேஸிங் 24 ஃபீட் ரோடு, ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த வீடாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஓன் யூஸுக்காக கட்டின வீடுங்க இது. ஸோ ஓன் யூஸுக்காக கட்டுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பார்த்து கட்டியிருக்காரு. வேலை விஷயமாக பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஊருக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன், ஒரு சாமி ரூமோடு இருக்குது. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும். ஹாலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஹாலை தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடில் ஒரு 10 அடி கிட்ட ஸ்பேஸ் விட்ருக்காங்க. ஒரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஈஸ்ட் சைடு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம கார் பார்க்கிங்கோட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டியூப்ளக்ஸ் வீடுங்க இது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அவங்க கட்டினா ஒரு 2 BHKவே கட்டியிருக்காங்க. கீழே ஒரு 2 BHK, மேலே ஒரு 2 இதே டியூப்ளக்ஸில் மேலே 2 பெட்ரூம் கட்டியிருக்கலாம். பட் ஓன் யூஸ் பண்ணுறதால பார்த்திங்கன்னா இவங்க அந்த மாதிரி கட்டலை. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸ் நல்லாவே விட்டு அந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நீங்கள் பார்த்தா தெரியும். 1 வருஷம் தான் ஆகுது வீடு கட்டி, பார்த்திங்கன்னா 9 மந்த் ஆகுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1 வருஷம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 1 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாவலூர் பஸ் ஸ்டாப். ஸோ நம்ம இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு தான் பார்த்திங்கன்னா நாவலூர் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 பஸ் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைமிங் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு, இல்லை ஒரு 3/4 மணி நேரம், இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து போயிடலாம். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வர்றவனும் ஈஸியாக டைரெக்டாக வீட்டானே வந்து நம்ம லோக்கல் பஸ்ஸில் இறங்கிடலாம். நல்ல லொக்கேஷன். அதாவது இந்த அட்மாஸ்பியரை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான அட்மாஸ்பியர் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நெல் வயல்கள் தான் இருக்கும். ஸோ 3 பக்கத்தில் பார்த்தோன்னா நெல் வயல் தான் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அடுத்து ஒரு பிளாட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நெல் வயல் வந்துடுது. டிரான்ஸ்போர்ட் இந்த பக்கம் பெருசாக இருக்காது. நமக்கு அதாவது லோக்கல் வெஹிக்கிள் போயிட்டே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லோரும் அந்த கார் ஏறுறதுக்கான ஸ்லோப்பாக கட்டுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஆக்குபை பண்ணிவிடுவாங்க. பட் இவர் வந்து அப்படி எதுவும் பண்ணல.